வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். ஆன்மீகமும் அறிவியலும் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒன்றுதான்றத இந்த பதிவில் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம குண்டலினியை ஏன் பாம்பு மாதிரி சித்தரிச்சிருக்காங்க, ஏன் சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்தை நோக்கி செல்லு அப்படின்னு சொன்னாங்க, ஏன் மூன்றாவது கண் அப்படின்னு அதையும் கண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சித்தர்கள் நூல் படிக்கிறவங்களுக்கும் அவங்க வம்சாவளியில் வந்தவங்களுக்கும் இதுக்கு தான் அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக இன்றைக்கி சயின்டிஃபிக்காக புரிஞ்சிடும். முதல் 3 முறை பற்றி பார்க்கலாம். எனக்கு மொத்தம் 4 முறை இருக்குதுன்னு பார்த்தோம். முதல் 3 முறை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். போன வீடியோவில் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பற்றி பார்த்தோம். அப்படின்னா என்ன? ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது பேர் தான் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்ற நம்ம மூன்றாவது கண்ணான பீனல் கிளாண்டில் கால்சைட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிற படிகங்கள் இருக்குது. அப்படி இருக்குன்றத பார்த்தோம். இந்த கிறிஸ்டல்ஸோட சைஸ் பார்த்தோன்னா 20 மைக்ரான்ஸ்க்கும் கீழே இருக்குன்றத பார்த்தோம். அதாவது நம்ம முடியவே 100 வாட்டி வெட்டினோன்னா அந்த சைஸ் தான் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். நம்ம இந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏன் மூச்சு பயிற்சி பண்ணோன்றது நம்மளுக்கு புரியும். இப்போ பீசோ அப்படின்னா கிரீக்கத்தில் ஸ்குவீஸ் இல்லை ப்ரெஸ் அப்படின்னு பொருள். அப்போ ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்து அந்த பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியலை ஸ்குவீஸ் பண்ணால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் மூச்சு பயிற்சி. ரொம்ப சிம்பிள். மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வச்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்கணும். அந்த டைமு கீழே நம்ம ஆசன வாய் இருக்கோம்ல, அதை அப்படியே சுருக்கணும். மேலே அடி வைத்த உள்ளே இழுக்கணும், நடு வைத்த உள்ளே இழுக்கணும். அப்படியே உள்ளே இழுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு அபரிமிதமான ப்ரெஷர் உருவாகும். இதுதான் அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி, வேறு ஒன்றுமே இல்லை. இது அப்படியே இப்போ இந்த மெக்கானிக்கலாக இழுத்து அந்த ஆசன வாயை சுருக்கி வயிற்றை நல்லா உள்ளே இழுத்து இதை தொடர்ந்து பொறுமையாக அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நேராக இந்த ப்ரெஷர் எங்கே போவோம்னா நம்ம முதுகுத்தண்டில் நிறமற்ற திரவம் டிரான்ஸ்லூசன்ட் ஃப்ளூயிடான செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுக்கு தான் போகும். இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் நேராக மூளைக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சீராக அடுக்கி வச்சிருக்கிற பீனல் கிளாண்டில் இருக்கிற கிறிஸ்டல்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மெக்கானிக்கல்